வணக்கம். நாங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ஆர்டினோ ஐடியை டவுன்லோட் பண்ணி அதில் ESP8266 மைக்ரோ கண்ட்ரோலரை எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ESP8266 என்றால் என்னென்னு பார்ப்போம். ESP8266 ஆர்டினோ மாதிரி இருக்கிற ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். ESP8266 என்ன ஸ்பெஷல்ண்டா, இது நார்மல் ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர் மாதிரி தான். ஆனால் இதோட ஒரு இன்பில்ட் வைஃபை மாடியூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நாங்கள் ஃபோனில் இருந்து கூட இதை ஆப்ரேட் பண்ண முடியும், இன்டர்நெட் அக்சஸ் பண்ண முடியும், இன்டர்நெட்டுக்கு டேட்டா சென்ட் பண்ண முடியும். கீழே தரப்பட்டிருக்க லிங்கை கிளிக் பண்ணுறது மூலம் ஆர்டினோ ஐடி வெப்சைட்டுக்கு எடுத்து செல்லும். அதில் உங்களோட கம்ப்யூட்டர் விண்டோஸ் கம்ப்யூட்டர், மோஸ்ட் ஆஃப் தெம் எல்லார்கிட்டையும் விண்டோஸ் கம்ப்யூட்டர் தான் இருக்குது. விண்டோஸ் இன்ஸ்டாலர்ண்டா அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். மற்றது லினக்ஸ் பாவிக்கிறாக்கள் கீழே இருக்கிற லினக்ஸ் லிங்க், மெக்ஓஎஸ் பாவிக்கிறாக்கள் மெக்ஓஎஸ் லிங்கையும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். ஜஸ்ட் டவுன்லோடை கிளிக் பண்ணுறது மூலம் ஆர்டினோ சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். டவுன்லோடிங் கம்ப்ளீட் ஆன உடனே அதை டபுள் கிளிக் பண்ணி சாஃப்ட்வேரை ரன் பண்ணிடலாம். காட்டுற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஸ்டாலிங் முடிஞ்ச உடனே க்ளோஸ் பட்டனை தெரிவு செய்வதன் மூலம் இன்ஸ்டாலிங்கை பூர்த்தி செய்யலாம். பின் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கிற ஆர்டினோ ஐடியை டபுள் கிளிக் செய்வதன் மூலம் ஆர்டினோ ஐடியை ஓப்பன் செய்து கொள்ள முடியும். இப்போ நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான ஆர்டினோ ஐடி ஓப்பன் ஆகிட்டு, இதில் ஆர்டினோ போர்ட்ஸை நாங்கள் ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஆனால் ESPயை ப்ரோக்ராம் செய்கிறேன்டா அதுக்கான லைப்ரரி ஃபைல்ஸை அட்டாச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நாங்கள் போர்ட் மேனேஜர் ஆட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபைல்ஸில் ப்ரிஃபரன்ஸை செலக்ட் பண்ணணும். இதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற URL காப்பி பண்ணி கொண்டு அந்த அட்ரஸில் பேஸ்ட் பண்ணணும். பிறகு டூல்ஸில் போர்டில் போய் போர்ட் மேனேஜரை கிளிக் பண்ணணும். அதில் ESP8266 டைப் பண்ண அந்த போர்ட் மேனேஜர் அப்பியர் ஆகும். அதில் இன்ஸ்டாலை கிளிக் பண்ணுறதன் மூலம் ESP8266 போர்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த லைப்ரரிஸை எங்களால் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாக முடிஞ்ச உடனே போர்ட் மேனேஜரை க்ளோஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் டூல்ஸில் போர்டில் போனீங்களா ESP8266க்கான போர்ட் மேனேஜர் அப்பியர் ஆகும். அதில் உங்கள்கிட்ட இருக்கிற ESPன்ற மாடியூல் நம்பரை தெரிவு செய்து கொள்ளுங்க. அடுத்து நாங்கள் எங்களோட மைக்ரோ கண்ட்ரோலர் கம்ப்யூட்டரோட எந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்குன்றதை தெரிவு செய்யணும். இதை நாங்கள் டிவைஸ் மேனேஜர் மூலம் எந்த போர்ட்டில் கனெக்ட் ஆகிருக்குன்றதை செக் பண்ண முடியும். டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலரோட எக்ஸப்ட் அழுத்துவதன் மூலம் ஒரு மெனு பார் தோன்றும். அதில் டிவைஸ் மேனேஜரை கிளிக் செய்தல் வேண்டும். நாங்கள் இப்போ எங்களோட nodemcuவை USB கேபிள் மூலம் கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுவோம். போர்ட் மெனுவில்
புதிதாக இணைக்கப்பட்ட nodemcu அப்பியர் ஆகிறத எங்களால் பார்க்க முடியும். புதிதாக தோன்ற போர்ட்டோட நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ Arduino IDEயில் டூல்ஸில் போர்ட்ஸ் மெனுவில் எங்களோட மைக்ரோ கண்ட்ரோலரோட போர்ட்டை தெரிவு செய்ய வேண்டும். ஸோ இப்போ எங்களோட Arduino IDE எங்களோட மைக்ரோ கண்ட்ரோலர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு, இப்போ ஏற்கனவே இருக்கிற ஒரு கோடை நாங்கள் செக் பண்ணுவோம். காட்டப்படுற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் தரப்பட்டிருக்க கோட் ESP8266 ஏற்கனவே அதில் பில்ட் பண்ணி இருக்கிற ஒரு LED லைட்டை எரிய வைக்கிறதுக்கான கோட். இந்த கோடை ரன் பண்ணுறதன் மூலம் அதில் இருக்கிற LED லைட்டை விட்டு எரிய செய்ய முடியும். இதன் மூலம் ESP8266 வேலை செய்யுதா இல்லையா என்றதை செக் பண்ணிக்கொள்ள இயலும்.